வெல்கம் டு அவர் சேனல் நண்பா அண்ட் நண்பீஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் தலைவராக மாறினதுக்கப்புறம் அதாவது முதல் மாநில மாநாடுக்கு அப்புறம் அவர் நடத்துகிற ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அண்ட் வேறு லெவலான ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்ல அப்படியே புல்லரிக்கிற ஒரு மூமெண்ட்ஸாக இருந்துச்சு நிறையா. அதாவது 909 நாட்கள் இந்த பரத்தூர் மக்கள் பசுமை விமான நிலையத்தை வந்து எதிர்த்து, அதாவது அவங்களோட பசுமையான நிலங்கள், குளங்கள், கோட்டைகள், ஏரிகள் எல்லாத்தையுமே வந்து அழித்து தள்ளிட்டு அந்த இடத்துல ஒரு விமான நிலையம் வரப்போகுது. அது வரக்கூடாது, எங்களோட முப்பாட்டன்களாக எடுக்கப்பட்ட இந்த ஒரு விவசாயம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தில் இருந்தாங்க. ஸோ நிறைய கட்சிகள் வந்து இது பண்ணாங்க. பட் இப்போ நம்மளுடைய தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் டிவிகேலேருந்து அவர் அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து போய் இன்றைக்கி உரையாற்றிருக்காரு. இவருக்கு வந்து நிறையா மீட்டிங் நடத்துறதுக்கு வந்து அலோடே கொடுக்கல, அந்த ஊரில் உள்ளே போகிறக்கு அனுமதி கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த வெளியவே தான் அவர் நிற்கணும். அதே மாதிரி 3 மணி நேரம் தான் பேசணும், 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த மாதிரி தான் பேசணும். அப்படிங்கிற மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கொடுத்த வண்டியில் போகணும், 2 இடம் தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணணும், திடலில் வந்து இருக்கக்கூடாது, மாதிரி நிறையா விதமான இருந்துச்சு. ஆனால் அந்த இதுலேயும் போய் அவ்வளோ கூட்டம், அந்த கூட்டத்தில் நின்று ஒரு வேறு லெவல் ஸ்பீச்சை கொடுத்தாரு பாருங்க. தெறிக்க விட்ட மாஸ் ஸ்பீச்சுங்க அதெல்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நச்சுன்னு நெத்தியில் அடித்தவர் அப்படி சொன்னாருங்க ஒரு இது. அண்ட் அவர் வந்து சொல்கிறது என்னென்னா, நான் உங்களுக்காக எப்போவும் நிற்பேன், உங்களுக்காக உங்கள் கூட சேர்ந்து நான் எப்போவுமே வந்து போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அண்டு அவர் வந்து நிறைய போராட்டங்கள் நீங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு அவர். ஸோ ஃபுல் ஸ்பீச்சோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டம் அவர் வந்த உடனே கூட்டம் சும்மா தலை தெறிக்க இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி தொண்டை எடுத்துகிட்டு விவசாய தொண்டை கொடுத்தோடனே விவசாய தொண்டை உடனே வந்து கழுத்தில் போட்டார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவலான மூமெண்ட். பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்களே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு உள்ள ஏன் வர சொன்னாங்க அப்படின்னு வந்து யாருக்குமே வந்து தெரியல இன்ன வரைக்குமே. அப்படி இருந்தாலும் அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷனையும் தாண்டி வந்து நின்று பேசினாரு பாருங்க தளபதி, வேறு லெவலுங்க. ஸோ எல்லாராலையும் இது முடியாது. ஸோ அப்படி ஒரு மாஸ் ஸ்பீச், அவ்வளோ உச்சத்தில் இருக்கிற நடிகர் இப்படி வந்து இறங்கி வந்து பேசுகிறாரு. ஸோ மாஸாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க.